தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு மும்முரம். வாக்குச்சாவடி மையங்களை கண்காணிக்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பிரத்யேக வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பிங்க் வாக்குச்சாவடி, பசுமை வாக்குச்சாவடி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமை ஆற்றி வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதுவரை 2,15,00,000 பேர் வாக்களித்துள்ளனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை இல்லை என்றால் ஆதார், லைசென்ஸ், பாஸ்போர்ட் உள்ளிட்ட 12 ஆவணங்களில் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் காலை 11 மணி நிலவரப்படி 41.11% வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளில் வரிசையில் காத்திருந்து வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மற்றும் முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் ஹுமாயூன் கபீர் அணியினர் இடையே பயங்கர மோதல். ஒருவருக்கொருவர் பயங்கரமாக தாக்கிக் கொண்ட நிலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தமிழகம், மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அனைத்து வாக்காளர்களும் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இளைஞர்களும் பெண்களும் திரண்டு வந்து வாக்களிக்க பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை SIET கல்லூரி வாக்குச்சாவடி மையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது மனைவியுடன் வந்து வாக்களித்தார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா, மகன் இன்பநிதியுடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினார். வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு வெல்லும் என தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். நான் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு வெல்லும். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் வந்து வாக்கு செலுத்தினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் தவிக தலைவர் விஜய் தனது வாக்கினை செலுத்தினார். முதல் முறையாக தேர்தலை தவிக சந்திக்கும் நிலையில் விஜய் ஜனநாயக கடமையாற்றியுள்ளார். போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் OPS பெரியகுளம் பகுதியில் தனது வாக்கினை செலுத்தினார். Okay, sir.
நீலாங்கரை வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது மனைவியுடன் வந்து தனது வாக்கினை செலுத்தினார். அதேபோல காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, கீதா ஜீவன் ஆகியோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சபாநாயகர் அப்பாவு தனது சொந்த ஊரான பெரியநாயகிபுரத்தில் உள்ள பள்ளியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். சென்னையில் உள்ள வாக்குச்சாவடியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குடும்பத்துடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது வாக்கினை செலுத்தினார். சென்னை சாலிகிராமத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். பாளையங்கோட்டையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வாக்களித்தார். சென்னை தியாகராயர் நகரில் மகள்களுடன் சென்று பாமக தலைவர் அன்புமணி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் அஜித்குமார் முதல் ஆளாக தனது வாக்கினை செலுத்தினார். 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் 6:55 மணிக்கே ஜனநாயக கடமை ஆற்றினார். திருவான்மியூர் வாக்குச்சாவடிக்கு வந்த அஜித்குமாரை காண குவிந்த ரசிகர்களால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஆரவாரம் செய்த ரசிகர்களை கண்டு அஜித் ஹார்ட் காண்பித்து அன்பை வெளிப்படுத்தினார். ஆட்சி மாற்றம் குறித்த கேள்விக்கு நோ நீட் என்று நடிகர் அஜித்குமார் கூறியதாக பரவிய தகவல் பொய்யானது. அஜித்குமார் எங்கும் அப்படி பேசவில்லை என்று அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கமளித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் ஜனநாயக கடமை ஆற்றினார். நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் தனது மகள் ஸ்ருதிஹாசனுடன் வந்து ஆழ்வார்பேட்டை மையத்தில் வாக்களித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திரை பிரபலங்கள் ஜனநாயக கடமையாற்றினர். இசையமைப்பாளர் அனிருத், நடிகர்கள் ஹரிஷ் கல்யாண், ஜெய், கௌதம் கார்த்திக் உள்ளிட்டோரும் தங்களது வாக்குகளை செலுத்தினர்.
சென்னை வளசரவாக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் குடும்பத்துடன் வந்து வாக்கினை செலுத்தினார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் விக்ரம் மற்றும் அவரது மகன் துரு விக்ரம் ஆகியோரும் வாக்களித்தனர். அதேபோல தியாகராயர் நகரில் சிவக்குமார், சூர்யா, ஜீவா ஆகியோரும் ஜனநாயக கடமையாற்றினர். சென்னை ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடியில் நடிகை த்ரிஷா ஜனநாயக கடமையாற்றினார். நடிகர்கள் விஜய் சேதுபதி, யோகி பாபு உள்ளிட்டோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் சுந்தர் சி, குஷ்பு தம்பதி குடும்பத்துடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினர். கோவை அவினாசி சாலையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வாக்களித்தார். பிரவுன் பேண்ட், ஒயிட் ஷர்ட் என்பது தனது கடந்த கால காவல் பணியை நினைவு கூறும் வகையில் அணிவதாக விளக்கமளித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை, திமுக முகவர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அடையாள அட்டை இல்லாமல் வாக்களிப்பதாக தமிழிசை குற்றஞ்சாட்டியதற்கு திமுக முகவர்கள் எதிர்ப்பு. வாக்குச்சாவடிக்குள் செல்போன்கள் எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்பதால் செல்போன்களை வெளியே வைத்துச் செல்ல தேர்தல் ஆணையம் சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தனர். வாக்குச்சாவடி மையங்களில் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் சிரமமின்றி தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். நெல்லை ராமநாதபுரத்தில் திருமணம் முடித்த கையோடு வாக்குச்சாவடிக்கு வந்த தம்பதியினர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இதேபோல் கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த தம்பதிகளும் திருமண கோலத்தில் வந்து வாக்களித்தனர். திருமணம் முடிந்த கையோடு வாக்களித்த புதுமண தம்பதிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் ஒவ்வொரு வாக்கின் முக்கியத்துவத்தையும் பங்களிப்பையும் இச்செயல் பிரதிபலிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட 193வது வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்த நபரால் பரபரப்பு. உடைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 208 வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் இயந்திரத்தை உடைத்த நபரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் இவிஎம் இயந்திரங்கள் செயல்படாததால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சில இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேல் கோளாறு சரி செய்யப்படாததால் வாக்களிக்க வந்த மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையிலிருந்து 6000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 3.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் சொந்த ஊர் பயணித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.